கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரேஸ் பி டு த லார்ட். மறுபடியும் நாம் தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள இந்த காலை வேளையிலே தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. Once again, let us, as we worship God, as we continue to praise God, let us dedicate ourselves to Him this morning as we come together to give thanks to God. இந்த காலை வேளையிலே நாம் தொடர்ந்து தேவ வசனத்தை தியானிப்போம். ஜெபத்திலே ஆண்டவரிடத்தில் வருவோம். துதி பாடல் மூலியமாகவும் தேவனை நாம் தொழுது கொள்வோமாக. As usual, we will worship the Lord through scripture, through intercession, and also by songs of praise. நாம் ஜெபம் செய்து ஆரம்பிப்போமாக. Let us begin by prayer. கிருபை நிறைந்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் எங்கே இருந்தாலும் தொடர்ந்து உம்மை ஆராதிக்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த இந்த காலை வேளையிலே நீர் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. Gracious Father, we want to praise you. We want to give you thanks that we can worship you, that we can glorify your name wherever we are this morning. Lead us, O Lord, through your Spirit, that we will be able to continue to walk with you in this journey. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடு இருப்பாராக. நாம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். Let us prepare our hearts. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் சுத்தம் பண்ணியறலும். ஆமேன். த குளோரியா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவனில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமேன். தொடர்ந்து இந்த காலை வேளையிலே நாம் வேத வசனம், இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 13 35. Today's reflection is based on Luke chapter 24 verse 13 to 35. சற்று நிமிடம் நீங்கள் இந்த வசனங்களை வாசித்து நாம் தொடர்ந்து துதிப்பாடலுக்கு செல்வோமாக. Please take a moment to read this passage and then we will continue with praise and worship. லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 13 35. Luke chapter 24 verse 13 to 35. வாசித்த பின்பு இந்த நேரத்திலே தொடர்ந்து பாடல் மூலமாக தேவனை நாம் ஆராதிப்போமாக. After reading, let us continue to worship God through songs of praises. மனிதரை மீட்கவை பரலோகம் திறக்கவை
yourself? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you walking daily by the same
உயிர்த்தெழுந்த தேவன் சீஷர்கள் மத்தியில் அசைவாடினது போல எங்கள் மத்தியிலும் அசைவாடும். ஹல்லேலூயா. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். பரிசுத்த தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். இந்த வேளையிலே உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும். நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர் என்று வாக்கு கொடுத்த தேவன். எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய வசனத்தை இந்த நேரத்தில் தியானிப்போமாக. Let us reflect on God's word today. ஜெபம் செய்வோம். Let us pray. எங்களோடு அனுதினம் பேசுகிற தேவனே, உம்முடைய வசனத்தின் மூலமாக இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவீராக. எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டவரே ஆளுகை செய்யும். God, our Father who always speaks to us, may you speak to us this morning through your word. And may your Holy Spirit guide us in all truth. In Jesus' name we pray. Amen. லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 13லேருந்து இந்த காலைவேளையிலே நாம் தியானிப்போம். We will reflect from again Luke 24 verse 13 to 35. இந்த சம்பவம்
நம்ம வாசிக்கும்பொழுது அது இயேசு உயிர் தெழுந்த நாட்களில் நடந்த சம்பவமாக இருக்கிறது. நம்ம இன்னும் ஈஸ்டர் காலத்தில் இருக்கிறோம். அதனாலே என்னென்ன நடந்தது என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கலாம். We are reading from Luke 24, another passage that took place, that events that took place during the time of Easter or Jesus' resurrection. We are still in the season of Easter, and therefore we are seeing different narratives and different events that took place around that time. சுவிசேஷ பாடங்கள் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள் நடந்தது. அநேக சுவிசேஷத்தில் இயேசு என்ன செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசுடைய உயிர்த்தெழுதலும் அப்படியாக நம்ம பார்க்கிறோம். In the Gospels that we have, we read about what Jesus did and what happened to Jesus. And the Gospels also talk about Jesus' resurrection. And it gives different perspective, different events that as we read all of it together, we get an overall picture. இந்த சுவிசேஷங்களை நம்ம பார்க்கும்போது மத்தியு அவர் சுவிசேஷத்தில் இயேசுடைய உயிர்த்தெழுதலை அப்படியாக ஒரு விதத்தில் முடிக்கிறார். அனைவரும் நாம் போய் உலகமெங்கும் சீஷர்களை கொண்டு வரணும்னு சொல்லி அனுப்பப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். In Matthew's Gospel we see the great commission that God or Jesus sending us to go and make disciples. யோவானுடைய சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு சீஷர்களோட விசேஷமாக பேதுருவோடே அவர் பேசி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். In John's Gospel we see that Jesus was speaking to Peter and the disciples and explaining things. லூக்கால நம்ம பார்க்கும்போது லூக்காவுடைய சுவிசேஷத்தில் இயேசு இந்த 2 பேரோடு அவர்கள் எம்மாவு ஊருக்கு நடந்து போகிற வேளையில் இயேசு அவர்களை சந்தித்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். In Luke's Gospel, one of the passage that we read, as we read this morning, is about Jesus meeting 2 disciples who was walking to Emmaus. இந்த சம்பவம் ஒரு லூக்காக்கு இயேசு உயிர் தெழுதலில் இது ஒரு முக்கியமான சம்பவமாக இங்கே காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். It is an important event, an important thing that happened during Jesus' resurrection that Luke has included. And it is about 2 disciples walking towards Emmaus. And they met Jesus, or rather Jesus met them. இயேசு அவர்களை சந்திக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம் தேவன் நம்ம போகிற பாதையிலே அவர் நம்மளோடு வருகிற தேவனாக இருக்கிறார். What we learn from the scripture is our God is a God who walks with us in our journey. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து போகிற வேளையிலும் தேவன் அவர்களோடு இருந்தார். God was with them, with Israelites, when they were walking in the wilderness. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், அங்கே என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனாலும் அது போகிற அந்த பாதையும் முக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். We often think as we go to a certain place, what we're going to do there, how important it's going to be. But it's also important to think about the journey, the path that we will walk. அப்படியாக நம்ம சிந்திக்கும் போது இந்த நாட்களில் மறுபடியும் நம்ம பார்க்கிறோம், இன்னும் 2 வாரம் அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார்கள் நம்ம மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை ரொம்ப சீக்கிரமாக மாறப்போகிறதில்லை என்று சொல்லி அநேக பேர் சொல்லுகிறதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். We hear that the movement control order is extended again for another 2 weeks, and even then we know things will not immediately turn back to normal, and we will have to walk this journey for some time. இந்த பாதையிலே நம்ம நடந்து போகிறது அவசியமாக இருக்கிறது. அப்படியாக இருக்கும்போது இந்த சுவிசேஷ பாடத்தில் இந்த 2 சீஷர்கள் நடந்து போகிற வேளையிலே இயேசு அவர்களை வந்து சந்திக்கிறார். அங்கேருந்து நம்ம என்ன பார்க்க முடியும் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு சிந்திப்போமாக. As we read, the 2 disciples were walking and Jesus meets them. Let's look at what we can learn from this passage.
and what we can get for our own encouragement this morning. முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், இவர்கள் எப்ப இயேசுவுடைய உயிர்த்தெழுந்தல் நாட்களில் அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு நடந்து போகிறார்கள். Firstly, we see that they were, during the time of resurrection, that they were walking from Jerusalem to a nearby village, Emmaus. And as they were walking, they were discussing what was going on or what happened. அப்படியாக அவர்கள் நடந்து போகிற வேளையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பார்கள், what kind of situation were they in? நம்ம அவர்கள் இயேசுவோட பின்பு பேசுகிறதில் நம்ம அறிந்து கொள்கிறது, இயேசு சிலுவையில் மரித்ததை அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். They were talking about Jesus' death on the cross. அது மட்டுமல்ல, அவர்களுடைய எதிர்பார்ப்பை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். They were talking about the hope that they had, that Jesus will be the savior that will come and save them. அதே நேரத்தில் அவர்கள் இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறார்கள், குழப்பத்திலும் இருக்கிறார்கள். They were also in confusion. ஏனென்றால் சில பெண்கள் இயேசுவை உயிரோடு பார்த்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். They knew that some women saw and testified that Jesus is still alive. So they were confused. What was going on? என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் இந்த மாதிரியான காரியங்களை பேசிக்கொண்டு நடந்து போனார்கள். ஒரு குழப்பத்தில் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். They were walking with confusion. They are walking away from Jerusalem. அவர்கள் ஜெருசலேமிலிருந்து தூரமாக அவர்கள் நடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வேளையிலே 15வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இயேசுவே அவர்களோடு வந்து சேர்கிறதை நம்ம பார்க்கிறோம். In that journey, we see in verse 15 that Jesus comes and walks with them. அவர் அங்கே ஒரு அந்நியர் போல, யாருமே அவருக்கு அடையாளம் தெரியல, ஆனாலும் இயேசு அவர்களோடு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். They did not recognize him. Their eyes were kept from recognizing him, and they thought it was a stranger. அவர் வந்து அவர்கள்ட்ட கேட்கிறார்கள், நீங்கள் என்ன பேசி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். He came and asked, what were you all talking about? ஒன்றும் தெரியாத போலே அவர் அங்கே பேசி கொண்டிருந்தார். He asked as though he didn't know what was going on. அவர்களும் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு தெரியாதா இந்த நாட்களில் என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாதா என்று சொல்லியும் இயேசு பார்த்து கேட்கிறார்கள். They even asked Jesus back and said, do you not know what is going on these days? இப்படியாக மட்டுமல்ல, அவர்கள் தொடர்ந்து நடந்து போகும்போதும் அவர் தெரியாத போல தொடர்ந்து அவருடைய சொந்த வேலையை பார்க்க போகிற மாதிரி அவர் நடந்து போகிறதையும் நம்ம பார்க்கிறோம். And as they were walking and they reached the place, Jesus walked further as though he wasn't going to be with them and as a stranger walking. இதில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், what we can reflect on this is, நம்ம போகிற பாதையில் ஆண்டவர் நம்மளோடு வருகிறார். When we walk this journey, God walks with us. ஆனாலும் சில சமயத்தில் அவரை நம்ம பார்க்க முடியாமல் இருக்கிறோம். Sometimes we do not recognize him. அவர் அப்படியாக நம்மளோடு வருகிறார். இயேசு இங்கே வரும்போது உடனே அவர் வந்து அவரை வெளிப்படுத்தி நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். In many other places we see Jesus reveals himself and say, I am the one. But here he doesn't. He walks with them where they were. அவர்கள் எங்கே இருந்தார்களோ அங்கேருந்து இயேசு அவர்களோடு நடந்து வருகிறார். அவர்களோட குழப்பத்தில் மத்தியில் அவர் வந்து பேசுகிறார். He speaks to them and begins from where they were in their confusion. இன்றைக்கு நம் தேவன் நம்மளோடு நடந்து வருகிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளும் போது, நம்மளுடைய சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே வந்து நம்மளோடு நடக்கிறார். God comes and walks with us where we are. He is interested in the journey that we are taking. நம்ம நடந்து போகிற இந்த பாதையிலே அவரும் வந்து நம்மளோடு சேர்ந்து கொள்வதற்கு அவர் அங்கே நம்மளை அப்படியாக நேசிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்மளும் ஒரு பாதையில் நடந்து போகிறோம். We too now taking a different journey, a journey that we did not expect. இந்த பாதையில் நம்ம நடந்து போவோம்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு வந்து என்ன சொல்கிறார்? But what is God telling us
in this journey that we are walking. அவர் நம்மள்ட்ட என்ன வெளிப்படுத்துகிறார்? What is God revealing to us? இந்த 2 சீஷர்களும் கடைசியில் இயேசுவை அவர்கள் முழுமையாக அறிந்து எல்லாமே அவர்களுக்கு தெரிய வந்தது என்று புரிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். In this journey that these 2 disciples walked, the end was they knew who Jesus was. Their hearts were open. They recognized him finally. They realized God's plan. ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டார்கள். அதனால இன்றைக்கு நம்ம இப்படியாக நடந்து போகும்போது ஆண்டவர் நம்மளோடு வருகிறார். நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? What do we need to learn? What do we need to understand in our journey? இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது இவர்கள் இயேசுவோடு பேசி கொண்டிருந்தார்கள். They were talking with Jesus in this journey. And இயேசுகிட்ட அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்ன நடந்தது என்று சொல்லி. They were telling Jesus about what happened and what they knew. ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியல இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது. But they couldn't understand they know what was going on, what they were hearing things that was happening, but they couldn't put all together. ஆனால் இயேசு வந்த உடனே இயேசு அங்கே அவர்களோடு பேசி 25லேருந்து 27வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து அவர் வேதத்தை விளக்கி அங்கே அவர்களுக்கு புரிய வைக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். In verse 25 to 27, Jesus opened up the scripture, revealed the scripture to them and showed God's purpose and how can they understand what was going on. அங்கே பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். Jesus spoke about what the prophets told or prophesied. எப்படி இயேசு மறைக்க வேண்டும், இயேசு அங்கே அவர் மகிமை அடையத்துக்கு முன்பாக அவர் சிலுவைக்கு போக வேண்டும்னு சொல்லியும் அவர் விளக்குகிறார். And he explains to them how Christ must suffer before he enters into glory. மோசேயிலேருந்து அவர் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் அவர் அங்கே வெளிப்படுத்தி இயேசுவை பற்றி அவரே குறித்து அவர் வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். Jesus begins from Moses to all the prophets and reveals about himself to them. இதிலேருந்து இரண்டாவதாக நம்ம பார்க்கிறது என்னவென்றால் இயேசு வேதத்தை பயன்படுத்தி அவர் இருதயத்துக்கு அவரை பற்றி அவர் அங்கே விளக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். Jesus used the scripture and opened their hearts. இன்றைக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு தேவைப்படுகிறது என்ன? What is important for us as we want to understand God's purpose today? அநேக பேர் சொல்கிறார்கள் இந்த நாட்களில் ரொம்ப பேர் பலவிதமான போதனைகள் கள்ள போதனைகளும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சில பேர் சொல்லுகிறார்கள். Many have highlighted that there are many teachings going on today, that many people are even giving false teaching. தேவனுடைய சபையாக நாம் இன்றைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. As the Church of Christ, we need to be careful about what we learn from the outside. அநேக பேர் இன்றைக்கு அவர்கள் போதிக்கலாம், many may teach. ஆனாலும் இயேசு இங்கே போதிக்கிறது என்ன? What did Jesus teach? அவர் வேதத்திலிருந்து எடுத்து அவரை குறித்து அவர் அங்கே அவர் தெளிவுபடுத்துகிறார். He uses the scripture and reveals himself. வேதத்தை மட்டும் அவர் விளக்கல, அந்த வேதத்தை எடுத்து அவரை குறித்து அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். He doesn't just take the scripture, but the scripture points to Jesus. வேதத்தை நிறைய பேர் பயன்படுத்தலாம், ஆனாலும் வேதம் நம்மளுக்கு இயேசுவை தெரியப்படுத்த வேண்டும், இயேசுவை காட்ட வேண்டும். The scripture, many can quote the scripture, but is the scripture pointing us to the word of life, Jesus himself? இன்றைக்கு இந்த பாதையில் நம்ம நடந்து போகிறோம் என்றால் அது நம்மளுக்கு முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய சத்தியம் நம்மளுக்கு இருக்கிறது. அங்கேருந்து நம்ம ஆரம்பித்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Today as we walk this journey, it is important for us to understand God's will, and the best place to start is from the scripture. Let's open up our own scripture and read from there and what God is revealing about himself there. இன்றைக்கு நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்குது வேதத்தை வாசிக்கிறதுக்கு.
தேவன் அது மூலமாக நம்மளோடு பேச முடியும். Today we have time to read the scripture, and definitely God will speak to us as we reflect on his word. ஆனாலும் இந்த சம்பவம் அப்படியாக மட்டும் முடியல. But this passage doesn't just end that way. அவர்கள் தொடர்ந்து அங்கே சேர வேண்டிய இடத்துக்கு அவர்கள் சேர்கிறார்கள். They reached their destination, they reached, and Jesus pretended that he is going to continue walking. இயேசு அங்கே தொடர்ந்து நடக்க போகிறது போல அவர் நடந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் அழைக்கிறார்கள். But they called Jesus and said, come and join us, it's getting late. அவங்க எங்களோடு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவும் போகிறார். Jesus went with them. அப்படியாக போகிற நேரத்தில் என்ன நடக்கிறது? அவர்கள் உணவு கொள்கிறார்கள். They were eating and Jesus broke the bread. இயேசு அங்கே அப்பத்தை பிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. And then their eyes were opened. Then they realized who Jesus was. இயேசு யார் என்று சொல்லி அவர்கள் அறிந்தார்கள். உடனே இயேசு அங்கே மறைந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus then vanished, disappeared. But இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? What do we learn from here? இவர்கள் ஒருவேளை இயேசுவை அழைக்காமல் இருந்திருக்கலாம். பட் அவர்களோட கலாச்சாரத்தில் அவர்கள் அழைக்க வேண்டியது ஒரு முக்கியமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மேபி if they didn't invite Jesus, maybe we would not be reading about this today. But maybe because of their culture they have invited Jesus. But because they had this invitation, they gave this invitation, and they had this fellowship with Christ. இயேசுவோடு அவர்கள் ஐக்கியம் செய்ததினாலே இயேசு யார் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இங்கே நம்ம பார்க்கிறது என்னவென்றால், இயேசு அவர்களோடு ஐக்கியம் செய்து அப்பத்தை பிட்டார். Jesus had fellowship with them and broke the bread. அப்பொழுது இயேசு அங்கே யார் என்று சொல்லி அறிந்தார்கள். அப்பத்தை பிக்கும் போது நம்ம சிந்திக்கிறது என்னவென்றால், உடனே நம்ம முதல்ல சிந்திக்கிறது இன்றைக்கு நற்கருணை. As we think about breaking the bread, the first thing that comes to our mind is the Holy Communion. நற்கருணை பற்றி நம்ம இன்றைக்கி பேசும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். And it is difficult for us to think about Holy Communion. ஏனென்றால் சபையாக நம்ம வந்து நற்கருணை எடுக்க முடியாமல் இருக்கிறோம். We cannot come as a church and receive the communion. இருந்தாலும் இங்கே நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த ஐக்கியத்தில் இயேசுவை அவர்கள் அறிந்தார்கள். But in this fellowship with Jesus, they understood about Jesus. They know who Jesus was. அது மட்டுமல்ல, அந்த ஐக்கியம் தொடர்ந்து சபைகளில் தொடர்ந்து செய்யப்படுகிறது சொல்லி நம்ம பார்க்கணும். But this fellowship then continued in the church. All came together. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம பார்க்கிறோம், சபைகள் தொடர்ந்து ஒன்றாக வந்து அப்பத்தை பிட்டார்கள். The church gathered together and broke bread. என்னத்தை இது காண்பிக்கிறது என்றால், இயேசுடைய ஜனமாக அவர்கள் இருக்கிறார்கள். They were God's people. அவர்கள் ஐக்கியத்தோடு இருக்கிறார்கள். They were with fellowship. ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தார்கள். They were with fellowship with God. They had fellowship with God and they had fellowship with one another. அவர்களோடும் அவர்கள் சேர்ந்து ஐக்கியமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பாதையில் நம்ம நடந்து போகும்போது நம்ம இதை செய்ய முடியாமல் இருந்தாலும், ஆவிலே நம்ம தேவனோடு ஐக்கியமோடு இருக்கிறோம். தேவ ஜனங்களோடும் நம்ம தொடர்ந்து ஐக்கியத்தோடு இருக்கிறோம். We are still in fellowship even though we cannot meet as a church. We have fellowship with Christ and we have fellowship with God's people. இந்த ஐக்கியம் தொடர்ந்து நடக்கும்போது நம்ம ஆண்டவரோடு தொடர்ந்து நடக்கிறோம்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்கிறோம். As we walk together with this fellowship, we walk continue with God. அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பாதையில் தொடர்ந்து இயேசுவோடு ஐக்கியம், அவருடைய சபையோடு ஐக்கியமாக நம்ம இருக்கிறோம். Therefore, we continue to have fellowship with God and we have fellowship with God's people at this path that we are walking, at this journey that we are walking. ஆண்டவர் நம்மளோடு தொடர்ந்து வருகிறார். God is still walking with us. அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு நம்ம அவருடைய வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அவரோடு நம்ம ஐக்கியத்தோடு நடக்கிறோம். அப்பொழுது நம்மளுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. As we understand God's will and walk this path in this journey, we come to the scripture and we have fellowship with God and fellowship with one another. And in that, we learn God's purpose. And in that, we begin to, our hearts are open and we know God's will. இன்றைக்கி இப்படியாக தொடர்ந்து நம்ம நடப்போமாக.
தேவன் நம்மளோடும் நடந்து வருகிறார். God is walking with us. Let us trust him. அவரோடு நம்ம விசுவாசித்து நடப்போமாக. நிச்சயமாக நம்மளுடைய இருதயமும் திறக்கப்படும். Our hearts will be open. We will learn something out of this. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை தேவனோடு கற்றுக்கொள்வோம். Our minds, our eyes will be open. நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். நம்ம தொடர்ந்து தேவனோடு நடப்போமாக. ஜெபம் செய்வோம். Let us pray. எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வசனம் எங்களுக்கு சொல்றது போல, நாங்கள் இந்த நடக்கிற பாதையிலே நீர் எங்களோடு நடந்து வருகிறீர். நாங்கள் எங்கே இருக்கிறோமோ நீர் எங்களை அங்கே வந்து சந்திக்கிறீர். எங்கள் இருதயத்தையும் கண்களையும் நீர் திறக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை ஆண்டவரே சத்தியத்துக்குள் வழிநடத்துகிறீர். உம்முடைய ஐக்கியத்தோடு உம்முடைய ஆவியானவரோடும் எங்களோடு நீர் ஐக்கியம் செய்கிறீர். அந்த ஐக்கியத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கவும், பிறரோடு நாங்கள் பார்க்கவும், ஆண்டவரே ஆவியிலே நாங்கள் தொடர்ந்து உம்மோடு நடக்கவும், உம்முடைய சபையோடு நடக்கவும் நீர் எங்களை வழி நடத்துவீராக. இந்த நாளிலே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வசனங்கள் எங்கள் இருதயத்தில் எழுந்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே வழி நடத்தும், நீரே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களோடு தொடர்ந்து வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். Let us at this moment confess the Nicene Creed. வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகத்துக்கும் உண்டாத்துக்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக போந்து பிலாத்தில் காலத்தில் சிலுவையிலே அறியுண்டு பாடுபட்டு அடக்கப்படப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்திலிருந்து ஏறி பிதாவில் வலது பாசத்துக்கு வீட்டிருக்கிறார். உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறருமாய் பிதாவும் குமாரனுண்டு புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரனுண்டு கூட தொழுது தோற்றிருக்கப்படுவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஒருத்தரமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டுன்னு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிறேன். மரித்தோரும் உயிர்த்தெழுதலும் மறைமைக்குள்ள ஜீவன் உண்டாடுன்னு காத்திருக்கிறேன். ஆமென். இப்பொழுது தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். At this moment we will continue to pray. Time for intercession. எப்பொழுதும் நம்மளுடைய தேசத்துக்காகவும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் நம்ம ஜெபம் செய்வோம். We will continue to pray for our nation and nations of the world. நம்மளுடைய சபைகளுக்காகவும் நம்ம ஜெபம் செய்வோம். We pray for all the churches around the world and also our diocese. தலைவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். We pray for all the leaders. சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும்னு சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். We pray that right decisions will be made by those who are in authority. இந்த MCO continuationக்காகவும் ஜெபம் செய்வோம். We also pray for the extension of MCO, that all those who are affected, பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். வேலை செய்வர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். We pray for all those who are working. அநேக பேர் அவர்கள் அன்பானவர்கள் என்று தூரமாக இருக்கிறதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். We recognize our loved ones who are separated, maybe some who are far away that we cannot see. We pray for them. அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்வோம். We pray for those who are sick. சுகமில்லாதவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோமாக. இந்த சூழ்நிலையில் தேவன் நம்மளை தொடர்ந்து காத்துக்கொள்வார்னு சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். We pray that God will continue to protect us from all the challenges that we are facing. ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஜெபம் முடித்தவுடனே நாம் தொடர்ந்து நம்மளுடைய பாவ அறிக்கைக்கு செல்வோம். After the intercession, we will continue with the confession of sin.
God so loved the world that he gave his only Son, Jesus Christ, to save us from our sins, to be our advocate in heaven, and to bring us to eternal life. Let us therefore confess our sins in penitence and faith, firmly resolved to keep God's commandments and to live in love and peace with all men. The prayer of confession, பாவ அறிக்கையின் ஜெபம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவர்களை செய்ததினாலும் நலமானவர்களை செய்யாதினாலும் அறியாமினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாக மனசப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையுடன் சேவிக்க அனுகிரகித்தருளும். ஆமீன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மைகளுக்கும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரைக்குள் சேர்ப்பாராக. ஆமேன். தொடர்ந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே ஆவினால் ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை உண்டு கட்டுவதையும் பின்பற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு எப்போதும் இருப்பதாக. The peace of the Lord be always with you. தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். Let us pray the Lord's prayer together. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். ஆசீர்வாதம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நம்மளுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்கப்படுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை புரிந்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போது உங்களோடு நிலைத்திருக்கப்படுவது. ஆமேன். சமாதானத்தோடு போய் ஆண்டவரை சேவிங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Go in peace and serve the Lord in the name of Christ. Amen. தொடர்ந்து இந்த நேரத்தில் சில அறிவிப்புகள். We will continue with some announcements now. Our deepest condolence to the family of Mrs. Esther Israel on the demise of her mother-in-law's younger sister, Mrs. Mariama Stephen from Singapore on the 22nd of April. May God continue to comfort them during this time. அனுதாபங்கள். மிஸ்ஸஸ் எஸ்தர் இஸ்ரேவேலுடைய குடும்பத்தாருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்கள் மிஸ்ஸஸ் மரியம்மா ஸ்டீவன் சிங்கப்பூரிலே அவர்கள் கத்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள்னு சொல்லி 22வது தேதி ஏப்ரல் அவர்கள் கத்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இந்த குடும்பத்துக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோமாக. ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவாராக. நமக்கு தெரியும் இந்த மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டரை இன்னும் 2 வாரத்துக்கு அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். We know by now that the movement control order is extended for another 2 weeks. நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்வோம். We will continue to pray. In the online services தொடர்ந்து நடைபெறும். The online services will continue. We will also try to introduce new things. இன்னும் கொஞ்சம் புதுசான காரியங்களை நம்ம தொடர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இது தொடர்ந்து இது உடனே மாறுற ஒரு சூழ்நிலையாக தெரியல. We know that the situation is not going to change very soon. But we will continue to have fellowship with God through whatever means. நம்ம தொடர்ந்து இந்த ஐக்கியத்தில் நம்ம தொடர்ந்து நடப்போம். நம்மளுக்கு அநேக
சந்தர்ப்பங்கள் உண்டு, many opportunities. We will continue to worship God, we will continue to walk with God. நம்ம தொடர்ந்து ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம், ஆண்டவரோடு நடப்போம். May God continue to bless you, may God continue to protect you wherever you are. God bless you. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வாராக.